என் அன்பு குழந்தையே, உன்னை முடக்கிவிட வேண்டும் என்று அங்கே சூழ்ச்சிகள் நடந்து கொண்டிருக்கின்றது. இந்த சூழ்ச்சிகள் எல்லாமும் இந்த பிரத்யங்கரா என்னால் முறியடிக்கப்பட்டு விட்டது. என் பிள்ளை, இப்பொழுது என்ன நினைக்கின்றாய்? அம்மா, சூழ்ச்சிகள் நடந்தது உண்மை என்று சொல்கின்றாய். அதை நீ அடக்கியும் விட்டாய் என்று சொல்கின்றாய். அதன் பிறகு எதற்காக என்னிடத்தில் சொல்லி என்னை பயமுறுத்துகிறாய் என்றுதானே என் பிள்ளை கேட்கின்றாய். என் பிள்ளையே, உன்னை பயமுறுத்துவதற்கான பதிவு அல்ல இது. உன்னை தைரியமாக்குவதற்கான பதிவு. தைரியமாக உன்னை அடுத்த விஷயத்தை செய்ய சொல்வதற்கான பதிவு இது. என் பிள்ளையே, எல்லா விஷயங்களிலும் நீ இதுபோன்று உனக்கு செய்வினைகள் ஏதும் நடந்திருக்குமோ, ஏதேனும் பிரச்சனைகள் இந்த வாழ்க்கையில் உனக்கு இருக்குமோ என்று சொல்லி சொல்லி என் பிள்ளை பயந்து பயந்து உனக்கான நல்ல விஷயங்களை கூட நீ தொலைத்து விடுகின்றாய் அல்லவா? அதனால் உனக்கு நடக்கவிருக்கின்ற நல்ல விஷயங்களை நான் உன்னிடத்தில் எடுத்துச் சொல்ல வேண்டும் அல்லவா? நீ பயப்படுவதற்கு இங்கு எதுவும் இல்லை என்று நான் உனக்கு எடுத்து காண்பிக்க வேண்டும் அல்லவா? அதனால்தான் இந்த பிரத்யங்கரா இன்று உனக்கு இந்த செய்தியினை கொண்டு ஓடோடி வந்திருக்கின்றேன். என் குழந்தை, இத்தனை காலமும் நீ இந்த வாழ்க்கையின் மீது கொண்ட பயத்தினால் ஏறக்குறைய பல விஷயங்களை தொலைத்து விட்டாய் என்பதுதான் உண்மை. எல்லா விஷயத்தையும் ஒரே நேரத்தில் பெற்றுவிட முடியாது என்றாலும் சில விஷயங்கள் நீ பெற்றுவிடக்கூடிய தூரத்தில் இருந்தும் கூட உன்னால் பெற்றுக்கொள்ள முடியாமல் போனதுதான் இங்கு ஆச்சரியம். என் பிள்ளையே, இதுவெல்லாம் ஒருபுறம் இருக்கட்டும். உன் வாழ்க்கையில் உனக்கென்று நடக்க வேண்டிய சில விஷயங்களை நீ பெற்றுக்கொள்ளாமல் விட்டுவிட்டாய். எதனால் நீ அதனை விட்டுவிட்டாய் என்பதனை முதலில் தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த வாழ்க்கையில் எதுவெல்லாம் அப்படி உன் அருகில் வந்து உனக்கு கிடைக்காமல் போனது? அந்த நேரத்தில் உன்னோடு இருந்தது யார்? அது உன் கைகளில் கிடைக்காமல் போனதற்கும் இவர்களினுடைய வார்த்தைகளுக்கும் ஏதேனும் தொடர்புகள் இருக்கிறதா என்று நீ சற்று சிந்தித்திருந்தால் அன்றே கண்டுபிடித்திருப்பாய் ஒவ்வொரு விஷயமும் உன் வாழ்க்கையில் நடக்காமல் போனதற்கு காரணம் யார் என்று. என் பிள்ளையே, இந்த வாழ்க்கையில் உனக்கு எப்பொழுதுமே ஒவ்வொரு விஷயங்களும் ஒவ்வொரு விதமான எண்ணங்களை உருவாக்குகின்றது. சில நேரங்களில் நடக்கின்ற விஷயம் உன்னை வாழ்க்கையை நல்லபடியாக மாற்றி கொடுக்கும் என்கின்ற நம்பிக்கையை கொடுக்கின்றது. சில நேரங்களில் உன்னை ஓர் மூலையில் படுத்துறங்கச் செய்து விடுகின்றது. இப்படியாக வாழ்க்கையில் ஒவ்வொன்றும் மாறி மாறி உனக்கு வந்து கொண்டிருக்கின்றது. இந்த நேரத்தில் என் பிள்ளை, நீ சரியாக பல விஷயங்களை நிச்சயமாக தெளிவில் கொள்ள வேண்டும். உனக்கான நன்மைகளை எல்லாம் நீ உணர்ந்து கொள்ள வேண்டும். உனக்கு என்ன நடக்கிறது, ஏது நடக்கிறது என்று என் பிள்ளை சர்வ நிச்சயமாக நீ யோசிக்க வேண்டும். எல்லா நேரத்திலும் உனக்கான கஷ்டங்கள் இந்த வாழ்க்கையில் உனக்கு எந்த அளவிற்கு வருகின்றது என்பதனை நீ யோசித்து பார்க்க வேண்டும். ஏனென்றால் உண்மையில் இந்த கஷ்டங்கள் எல்லாம் வருவதற்கு நாம் என்ன தவறு செய்துவிட்டோம் என்று நீ சிந்திக்க வேண்டுமல்லவா? தவறு ஏதும் செய்யாமலேயே உனக்கு ஒரு கஷ்டம் வருகிறது என்றால் அதற்கு காரணம் நீ அல்ல, உன்னோடு இருந்து கொண்டிருப்பவர்கள். சரி, உன்னை முடக்க இவர்கள் செய்தது என்ன? இவர்கள் யார் என்பதனை அம்மா உனக்கு இப்பொழுது தெளிவாக சொல்லிவிடுகின்றேன். என் பிள்ளையே, உன்னை முடக்குவதற்கு இவர்கள் செய்த சூழ்ச்சி என்ன தெரியுமா? எப்படியாவது நீ எடுத்து வைக்கின்ற ஒவ்வொரு அடியிலும் உன்னால் எந்த ஒரு விஷயத்தையும் செய்துவிட முடியாதபடிக்கு உனக்கு தடங்கல்களை உருவாக்க வேண்டும். தடைகளை உருவாக்கி உன்னால் ஒரு அடி கூட நகர விடாமல் செய்துவிட வேண்டும். இதுதான் முதன்மையான நோக்கமாக இருந்து கொண்டிருக்கின்றது. இந்த நேரத்தில் என் பிள்ளை, இந்த வாழ்க்கையில் உனக்கான அத்தனை சந்தோஷங்களையும் அந்த நேரத்தில் நீ தொலைத்தாய். ஏன் தெரியுமா? இது நடக்கும் என்று நினைத்து கொண்டே அதிகாலையில் விழித்திருப்பாய். அந்த விஷயத்தை செய்யவும் தொடங்கி இருப்பாய். ஆனால் சட்டென்று ஒரு முட்டுக்கட்டையை போட்டிருப்பார்கள் நான் சொல்கின்ற இவர்கள். இதை நீ செய்து விடாதே,
இது அங்கே ஒருவருக்கு மிகப்பெரிய தோல்வியை கொடுத்தது என்றும் அடுத்தவர்களின் வாழ்க்கையில் இது மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியது என்றும் சொல்வார்கள். அப்படி சொல்லும் பொழுது இந்த வாழ்க்கையில் உனக்கான பிரச்சனைகள் எல்லாம் நிச்சயமாக உன்னை பின்தொடர்ந்து வரத்தானே செய்யும். இந்த வாழ்க்கையில் உனக்கு வருகின்ற ஒவ்வொரு கஷ்டங்களும் நிச்சயமாக உனக்கு மிகுந்த வேதனைகளை கொடுக்கத்தானே செய்யும். எதையெல்லாமோ என் பிள்ளை இந்த வாழ்க்கையில் தொலைத்து நிற்கின்றாய். எதற்குமே உன்னோடு உடன் வராதவர்கள். நீ சந்தோஷமாக இருந்து விட்டால் எங்கிருந்தாவது ஓடோடி வந்து விடுவார்கள். அந்த நேரத்தில் உன்னுடைய சந்தோஷமான அந்த மனநிலையை கெடுப்பதற்கு. இது இவர்களினுடைய பிறவி குணம். இவர்களை இனிமேல் மாற்ற முடியாது. ஆனால் உன்னை நீ மாற்றிக்கொள்ள முடியும். உன்னுடைய எண்ணங்களை நீ மாற்றிக்கொள்ள முடியும். இந்த வாழ்க்கையில் உனக்கு ஏற்பட்ட அத்தனை விஷயங்களிலும் இருந்து நீ நிச்சயமாக மாற முடியும் என்பதனை முதலில் புரிந்து கொண்டு உனக்கென்று இருக்கின்ற நல்ல மனிதர்களை உன் அருகில் வைத்து கொண்டு இது போன்ற துரோகங்களையும் வேண்டும் என்றே உன்னுடைய வாழ்க்கையில் கெடுதலை நினைக்கவும் உன்னை எப்படியாவது முடக்கிவிட வேண்டும் என்று இவர்கள் செய்கின்ற சூழ்ச்சிகளிலும் இருந்து நீ வெளிவர வேண்டும் என்றால் நான் சொல்வது போல இவர்களை முதலில் நீ ஒதுக்க வேண்டும். நீ என்ன எனக்கு செய்வது, நான் செய்கின்றேன் உனக்கு என்று சொல்லி என் பிள்ளை அவர்களை நீ ஒதுக்கிவிட வேண்டும். இது போன்ற சில விஷயங்கள் உன் வாழ்க்கையில் நடந்ததை உணர்ந்ததனால்தான் உன் பிரத்யங்கரா இன்று உனக்கு இந்த செய்தியினை தந்திருக்கின்றேன். என் பிள்ளையே, இந்த நேரத்திலாவது நீ நிச்சயமாக ஒரு விஷயத்தை புரிந்து கொள். இது போன்று யார் செய்வார்கள், யார் இது போன்று நமக்கு கஷ்டங்களை கொடுக்கிறார்கள் என்று மற்றவர்களை தேடுவதை விடுத்து உன்னோடு பேசிக்கொண்டிருக்கின்றவர்களில் யார் உன்னுடைய நல்ல மனநிலையை கெடுத்து உனக்கு கஷ்டங்களை கொடுக்கின்றார்களோ, நீ ஒரு விஷயத்தை செய்யும் பொழுது இதை ஏன் செய்கிறாய் என்று யார் கேட்கின்றார்களோ அவர்கள்தான் நான் சொன்ன ஒருவர் என்பதனை புரிந்து கொள். இந்த அடையாளத்தோடு ஒருவர் உன்னிடத்தில் இருக்கிறார் என்றால் நீ தவறான ஒருவரோடு பழகி கொண்டிருக்கிறாய் என்று அர்த்தம். இந்த தவறான பழக்கம்தான் உன்னை இத்தனை காலமும் எந்த ஒரு வெற்றியையும் தொடவிடாமல் தடுத்து நிறுத்தி இருக்கின்றது என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும். இதனால் என் பிள்ளையின் வாழ்க்கையில் எத்தனையோ சந்தோஷங்கள் தடைபெற்று நின்றிருக்கிறது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். உனக்கான அத்தனை மன நிறைவையும் நீ பெற்றுக்கொள்ள வேண்டிய நேரம் வந்துவிட்டது. இனி இந்த வாழ்க்கையில் உனக்கு நான் தரப்போகின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றும் உன் வாழ்க்கையை இனிமேல் நல்ல நிலைக்கு கொண்டு செல்லும். இந்த பிரத்யங்கராவின் அன்பு உன்னோடு இருக்கும் வரை இது போன்ற மனிதர்களின் நட்பு இல்லையே என்று ஒரு நாளும் வருந்தாதே. இவர்களினுடைய எண்ணங்கள் எல்லாம் இதற்கு மேலும் உன் வாழ்க்கையை எந்த விதத்திலும் பாதித்து விடக்கூடாது. நல்லதை பேசி நல்ல விஷயங்களை சொல்கின்றவர்களை உடன் வைத்திரு. அதற்காக கெட்ட விஷயங்களை சொல்கின்றவர்களை நீ ஒதுக்கி விடுவது நல்லது இருந்தாலும் அவர்கள் சொல்கின்ற விஷயங்களை சற்று கவனத்தில் கொண்டு ஒருவேளை அப்படி செய்தால் என்ன நடக்கும் என்கின்ற கோணத்திலும் நீ யோசிக்க வேண்டும். எல்லா கருத்துக்களுக்கும் முன்னுரிமை கொடுத்து என் பிள்ளை அதை பற்றி சரியாக யோசித்து உனக்கு எது சரி தவறு என்பதனை உணர்ந்து நீ செயல்பட வேண்டும். இப்படி நீ நடந்து கொண்டால் இந்த வாழ்க்கையில் உனக்கான அத்தனை நன்மைகளும் உன்னை வந்து சேர்ந்து கொண்டே இருக்கும். தேவையில்லாத விஷயங்கள் உன்னை போட்டு குழப்பாது. இந்த வாழ்க்கையில் உனக்கு என்னென்ன விஷயங்கள் தேவையில்லை என்பதனை உணர்ந்து கொண்டு அதற்கு ஏற்றது போல நீ வாழத் தொடங்கினாலே போதும். இந்த பிரத்யங்கரா உன்னோடு இருந்து உனக்கு அதனை நிச்சயமாக செய்து கொடுப்பாள் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் உனக்கு வேண்டாம். என் பிள்ளை, இந்த அம்மா உன்னோடு இருந்து இது நாள் வரையிலும் செய்து கொடுத்த ஒவ்வொரு விஷயங்களும் இப்பொழுது உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு சந்தோஷத்தை கொடுத்து கொண்டிருக்கின்றது என்பதனை நீ மறந்து விடாதே. நீ அனுபவிக்கின்ற சந்தோஷங்களுக்கும் இனி அனுபவிக்கப் போகின்ற சந்தோஷங்களுக்கும் உன் அம்மா நான் பொறுப்பு. என் அன்பு குழந்தைக்கு இந்த பிரத்யங்கராவினுடைய ஆசீர்வாதங்கள்
எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்.